அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பேசக்கூடிய ஒரு தலைப்பு, உங்கள் நட்சத்திரம் தெரிந்தால் போதும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு. நம்ம எவ்வளவோ பரிகாரங்கள் பண்ணுறோம், பூஜைகள் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். நம்ம வாழ்க்கையில் சரியான ஒரு வெற்றி அடைய முடியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்கும். ஏன்னா அதை நம்ம சரியாக செய்கிறதில்ல அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. நமக்கான நேரம் எது, நம்ம வழிபாடு செய்யக்கூடிய நேரம் எது. நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம எதை சொல்லி வழிபாடு பண்ணுறோம், நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி தான் ஒரு அர்ச்சனை பண்ணுவோம். அப்போ இந்த அர்ச்சனை பண்ணுறதுக்கு நம்மளோட நட்சத்திரம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுபோல் இதை குறிப்பாக என்றைக்கு நம்ம நமக்கான ஒரு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்மளுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாள். ஒவ்வொரு மாதமும் நம் பிறந்த நட்சத்திரம் வரும். அப்படி அந்த நட்சத்திரம் வரும்போது ஒரு அருமையான வழிபாடு, அந்த வழிபாட்டு முறையை நம்ம செய்யும்போது நம்மளுடைய வாழ்க்கை நமக்கான ஒரு சக்தி கிடைச்சி நம்ம இன்னும் முன்னேற முடியும். நமக்கான வெற்றிகள் கிடைக்க ஆரம்பிக்கும், தடைகள் நீங்கும். அது என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். பொதுவாக எல்லாருக்குமே தெரியும், ஓரளவுக்கு இந்த ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். நட்சத்திர அதிதேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த 27 நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு அதிதேவதை. அதை நான் இப்போ வரிசையாக சொல்கிறேன். அஸ்வினி நட்சத்திரம் சரஸ்வதி, பரணி நட்சத்திரம் துர்க்கை, கிருத்திகைக்கு அக்னி, ரோகிணிக்கு பிரம்மன், மிருகசீரிஷம் சந்திரன், திருவாதிரை பரமசிவன், புனர்பூஷம் அதிதி, பூசம் பிரகஸ்பதி, ஆயில்யம் ஆதிசேஷன், மகம் சுக்கிரன், பூரம் பார்வதி, உத்திரம் சூரியன், ஹஸ்தம் சாத்தான், சித்திரை விஸ்வகர்மா, சுவாதி வாயு, விசாகம் குமரன், அனுஷம் லட்சுமி, கேட்டை இந்திரன், மூலம் அசுரர், பூராடம் வருணன், உத்திராடம் கணபதி, திருவோணம் விஷ்ணு, அவிட்டம் வசுக்கள், சதயம் யமன், பூரட்டாதி குபேரன், உத்திரட்டாதி காமதேனு, ரேவதி சனி. இப்படி இந்த ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு அதிதேவதைகள் அப்படின்னு இருக்கும். இப்போ இவங்களை நம்ம எப்படி வழிபடணும்? இவங்களை வழிபடும்போது நம்மளுடைய வாழ்க்கை முன்னேறும். நமக்கான கேட்டதை தரக்கூடிய அந்த நாள் நம்மளுடைய பிறந்த நட்சத்திரம். இதை என்ன செய்யணும்னு சொல்கிறேன். நம்ம பிறந்த நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு மாலை நேரத்தில், அதாவது சூரியன் மறைந்ததற்கு பிறகு நட்சத்திரம் வானத்தில் தெரிகிற மாதிரியான ஒரு அமைப்பு வரும், அந்த இருள் வரும். அந்த நேரத்தில் நம்ம வீட்டிலையே 2 தீபம், ஒரு வீட்டில் 2 தீபம் ஏற்றிக்கணும். அந்த 2 தீபம் ஏற்றி உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு நெய்வேத்திய பிரசாதம் வச்சு, ஒரு வெத்தலை பாக்கு தாம்பூலம் வச்சுக்கோங்க. அப்பொழுதும் போல் இந்த பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு தூப தீபங்கள் இதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு அந்த அதிதேவதை, ஒவ்வொரு ராசிக்குன்னு இருக்கக்கூடிய அதிதேவதையை நினச்சி அவங்களோட பேர் சொல்லி நமக ஓம் சொல்லிவிட்டு அந்த அதிதேவதையோட பேர் சொல்லி நமக அப்படின்னு சொல்லி ஒரு 108 முறை அந்த உங்களுடைய பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுடைய அதிதேவதையை நினச்சி அவங்க பேரை சொல்லி ஒரு 108 முறை ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு நீங்கள் வழக்கம் போல் உங்கள் வேலையை பாருங்கள். இது மாலை நேரத்தில் இது மாதிரி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்காத விஷயங்கள்லாம் நடக்கும். நல்ல விஷயங்கள், அதாவது வெற்றி மேல் வெற்றி, தடைகள் நீங்கி நம்மளுடைய நட்சத்திரத்தை அதிதேவதையை ஆக்டிவேட் பண்ணும்போது வெற்றிகள் குவியும். நம்ம நினைக்காத விஷயங்கள், நம்ம சாதிக்கணும்னு நினச்ச விஷயத்தில் நம்ம சாதிப்போம். எல்லாம் நல்லா இருக்கும், நன்மையே நடக்கும். நன்றி, வணக்கம்.